ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்ல எல்லாருமே ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். நமக்கு விருப்பமான ஃபேவரட் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல அப்லோட் பண்றது நம்ம வழக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைம் சேவ் பண்ணக்கூடிய அருமையான ஒரு ட்ரிக்கை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அடிக்கடி நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்கு தான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரிக்கை தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோல இருக்கிற லைக் பட்டன் ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பொதுவாக நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு ஃபேவரட்டான வீடியோ நம்ம செட் பண்றோம், ஸ்டேட்டஸா செட் பண்றோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஃபேவரட்டான ஹீரோனோட சாங்ஸ், வீடியோ சாங்ஸ் இல்ல ஹை குவாலிட்டி சாங்ஸ் இருக்கலாம். அந்த வீடியோ சாங் பெரிய சாங்கா இருந்தா அப்படின்னா நம்ம அந்த 30 செகண்ட் தான் வீடியோ ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ண முடியும். வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு பெரிய சாங்கா நீங்க செட் பண்ணதா ட்ரை பண்ணாலும் அந்த கிராப்பிங் டூல் இருக்குல்ல, அந்த சின்ன ஒரு கிராப்பிங் டூல், அதுக்கு தகுந்த மாதிரி தான் 30 செகண்ட் தான் கிராப் பண்ணி செட் பண்ண முடியும். நார்மலா ஒரு பெரிய வீடியோ சாங்க இந்த மாதிரி 30 செகண்டா பார்த்து நிதானமா கட் பண்றது அப்படின்னு ரொம்ப கஷ்டமான விஷயம் கூட. அதுலயே டைமிங் அப்படின்றது வந்து ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்கன்னா கரெக்டா 30 செகண்ட் எடுக்கணும். ஒரு செகண்ட் இல்ல 2 செகண்ட் முன்னாடி போனாலும் பின்னாடி போனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்மா இருக்காது, ஏதோ பாதி கட்டாய் அங்க பாதி கட்டாய் இங்க இருக்கும். சோ எந்த ஒரு சிரமமே இல்லாம ஜஸ்ட் உங்களுக்கு விருப்பமான எவ்வளவு பெரிய வீடியோ ஸ்டேட்டஸா இருந்தாலும் நீங்க டைமை மட்டும் செட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே ரொம்ப சுலபமா ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். அது ஒரு அப்ளிகேஷன் உதவியால தான் பண்ண முடியும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களோட இன்டர்ஃபேஸ் மூலம் இப்படி தான் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்பிளிட் அப்படின்ற ஆப்ஷன் அதுல மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும். கொடுத்துட்டீங்கன்னா உங்க மொபைல்ல நீங்க டவுன்லோட் பண்ணி இல்ல உங்க மொபைல் கேலரியில இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணி கீழே அப்ளை அப்படின்ற ஆப்ஷனுக்கும் கொடுத்துருங்க. அந்த வீடியோ அப்புறம் ரன் ஆக தொடங்கிரும். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் செகண்ட்ஸ் அப்படின்றதுல திஸ் வீடியோ வில் ஸ்பிளிட் இன்டு 1 செகண்ட்ஸ் அப்படின்னு டிஃபால்ட்டா இருக்கும். அந்த கீழே ஒரு சின்னதா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பார் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாரை நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த செகண்ட்ஸ் வந்து கூடும். பாத்தீங்களா, கூடுதல். நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் 30 செகண்ட் தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்க முடியும் ஒவ்வொரு பார்ட்டும். கீழே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் போது மேல 30 செகண்ட் அப்படின்னு வந்த உடனே மேல இருக்கிற டிக் மார்க் நம்ம வந்து கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த 30 செகண்ட் அதாவது நம்ம செட் பண்ண வீடியோ ஆட்டோமேட்டிக்காவே 30 செகண்டாவே ஸ்பிளிட் ஆயிரும். கம்ப்ளீட்டட் வந்ததுக்கு அப்புறம் ரெஸ்ட் நம்ம கொடுக்கணும். கொடுத்த உடனே நம்ம செலக்ட் பண்ண வீடியோ 8 பார்ட்டாட்டு நமக்கு ஸ்பிளிட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த 8 பார்ட்டையும் ரொம்ப சுலபமா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணிட்டா போதும். பாத்தீங்கன்னா கீழே 2 ஆப்ஷன் இருக்கும், சேவ், ஷேர் அப்படின்னு. சேவ் நீங்க விட்டீங்கன்னா டைரக்டா கேலரியில தான் சேவ். கேலரியில சேவ் பண்ண வீடியோவை மறுபடியும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணது டபுள் வேலை. அதனால ஷேர் நீங்க கொடுத்து டைரக்டா உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ இல்ல வாட்ஸ்அப் பிசினஸ்ல எதுல வேணுமோ நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு டைரக்டா ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டு கீழே ஓகே இருக்கும் கொடுத்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண வீடியோ அதாவது நீங்க ஸ்பிளிட் பண்ண வீடியோ 8 பார்ட் இங்க இருக்கும். இதுல உங்களுக்கு எந்தெந்த பார்ட் எல்லாம் வேண்டாமோ அந்த பார்ட்டை நீங்க எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பார்ட் வேண்டாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு மேல டெலிட் இருக்கும் கொடுத்துட்டேன். அந்த பார்ட் என்ன டெலிட் ஆயிரும். உங்களுக்கு எந்த பார்ட்ல இருந்து அப்லோட் ஆகணும் அந்த பார்ட்டை முதல்ல செலக்ட் பண்ணிக்கிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இப்ப நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாருங்க, நீங்க செலக்ட் பண்ண வீடியோ அப்படியே ரொம்ப சுலபமா 30 செகண்ட் அதுவாவே அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் இது. எந்த ஒரு சிரமமே கிடையாது. ஜஸ்ட் எந்த வீடியோ வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி விட்டுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிளிட் ஆகி ஜஸ்ட் ஒரே கிளிக்ல ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் bye bye.